ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ டூ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அரோராக்கு இங்க ஒரு சின்ன ரோஸ்ட் இருக்கா பார்க்க முடியுது. விஜய் என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல இந்த ஒரு நாள் ஓட்டிட்டா போதும்பா, நம்ம அக்கௌண்ட்ல பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு இங்க இருக்க நபர் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்கும் போது மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் வந்து அரோராவை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சபரி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல அவங்களுக்கு எல்லா கேம் ஸ்ட்ராட்டஜியும் தெரியுதுன்னா, ஆனா அவங்க வந்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி இங்க இம்ப்ளிமெண்டே பண்றது இல்ல விளையாட்டுல அப்படின்ற மாதிரி அவரோட தரப்ப சொல்லியிருந்தாப்ல. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ற கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க. அதாவது எந்த ஒரு சண்டை நடந்தாலும் அதுல வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு வாய்ஸ் ஓவரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தள்ளி நின்னே வேடிக்கை பாக்குறாங்க. உள்ள வந்து அந்த சண்டையில எதனா சொல்ல போயிட்டு மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுமோ அவங்க நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுனா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றதை பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அமித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவங்க சின்ன சின்ன விஷயத்துல காட்டுற ஆர்வத்தை அவங்க வந்து கேம்ல காட்ட மாட்டேறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அமித் அவர்கள் அவரோட தரப்ப சொல்லியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் கனி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க. அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேப்பர் பென் கொடுத்து எங்களை எழுத சொல்லியிருந்தாங்க. அப்போ அரோரா என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் எங்க வீட்டுல வந்தது வந்து என்னோட ஃபேமுக்காகவும் எனக்கு காசு கிடைக்கணும், அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதிலே ஓப்பனா எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு காசு வேணும், ஃபேம் வேணும், அதனாலதான் வந்திருக்காங்க போலனா அப்படின்ற மாதிரி நம்ம கனி அவர்கள் அங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல, இவங்க எல்லாரும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா நீங்க தான் வந்து ஆட்டத்தை ஆடாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு விஜய் வந்து ஒரு வார்னிங்க கொடுத்திருந்தாப்புல, நீங்க வெளியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்கன்னா நான் வேணா பிக் பாஸ் கிட்ட சொல்றேன், நீங்க வேணா சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி வெளியே வந்துருங்க, இங்க வந்து கேம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க விஜய் கொஞ்சம் கோவப்படுறதும் பார்க்க முடிஞ்சது. இதுல வந்து ஒரு சின்ன ரோஸ்டோ இருந்தது. அதாவது நீங்க இப்படியே வந்து சும்மாவே இருந்துட்டு இந்த வீட்டுல வந்து ஓட்டு இல்லன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? பேமெண்ட் மட்டும் வரும், அதை மட்டும் வாங்கிட்டு இந்த வீட்லயே இருந்தாலும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீட்டுல வந்து கேம் ஆடத்தான் வந்திருக்கீங்க, கேம் ஆட முடியல அப்படின்னா நீங்க வந்து சொல்றீங்க, நான் பிக் பாஸ் கிட்ட சொல்றேன், நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அங்க ஒரு எச்சரிக்கையை நம்ம அரோரா அவர்களுக்கு நம்ம விஜய் கொடுக்கறதா பார்க்க முடிஞ்சது மக்களே. இதை ஏன் வந்து இங்க மென்ஷன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, அரோரா அதிகமா இந்த வீட்டுல எங்கேயுமே பார்க்கவே முடியல. இந்த வாரம் மட்டும் இல்ல, ஒரு 2-3 வாரமாவே அரோரா எந்த இடத்துலயுமே பார்க்க முடியல. வந்ததுல இருந்தே அதாவது ஒரு லவ் கண்டென்ட் மட்டும் ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க காணாமே போயிட்டாங்க. நான் போன வாரம் கூட கேட்டிருந்தேன், இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணீங்களா, அதுல எஃப்ஜியாவையும் சாண்ட்ராவையும் சொன்னீங்க, அவங்களாச்சும் இந்த வீட்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரான்ற ஒரு கேரக்டர் எங்க இருக்குன்னே தெரியல. வீக் ஃபுல்லா அந்த டாஸ்க்ல மட்டும் பார்க்க கூடாது, வீக் ஃபுல்லா வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் வந்து ஒஸ்ட சூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா அரோரா தான் சூஸ் பண்ணிடணும். அரோரா யாருமே சூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அதான் வந்து இங்க விஜய் அட்ரஸ் பண்றாப்ல, அரோரான்னு ஒரு கேரக்டர் வீட்டுல இருக்கா அப்படின்ற மாதிரி. துஷார் வேற வெளியே போயிட்டான், அதுக்கு வேற அரோரா தான் ரீசன் சொல்லிட்டு வெளியே போட்டு அடி நச்சிட்டு இருக்காங்க. அது என்னவோ உண்மைதான், ஓகேவா? துஷார் வந்து அவன் கேமே ஆடாம ஒரு 4 வாரமா வந்து அரோரா மேலே டைவர்ட் ஆயிட்டான். இந்த வாரம் தான் வந்து கேம் ஆட ஆரம்பிச்சான், அப்பயே அவனை வெளியே தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா அரோரா எதுவுமே பண்ணலனா அரோராவை வெளியே தூக்கிடுவாங்க மக்கள். இதுதான் வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.